அவருடைய ஆத்துமா தாகமா இருக்கிறது. எப்போது நான் உம்முடைய சந்நிதியில வந்து நிற்பேன், எப்போது உமது முகத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ வேதனையோடு அங்க தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்றதுல ஒரு ஆழமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்து எப்பவுமே வளவளன்னு பேசுறவர் கிடையாது. ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஆழமான காரியங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இதுலயும் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னதுல சரீர பிரகாரமான தாகம் அவருக்கு இருந்தாலும், இன்னொரு தாகம் ஆத்தும தாகம். தேவனை விட்டு அவர் பிரிந்ததுனால அவர் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா? தேவன் மேல் தாகமா இருக்கிறீர்களா? இதே போல ஒரு காரியம் வேதத்துல இன்னொரு பகுதியில இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போமா? எப்படி ஆத்தும தாகத்தோடு ஒருத்தங்க தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 69ஆம் சங்கீதம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன்.